வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன சமரசத்தை சீர்குலைக்கும் தூபி கனடா மீது இலங்கை கண்டனம். கனடாவின் பிரம்டனில் தமிழ் இனப்படுகொலை நினைவுத்தூபி அமைப்பதற்கு அனுமதி வழங்கியதற்காக கனேடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்த வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் இலங்கை அரசின் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார். இலங்கை இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் உண்மை அற்றவை என்றும் இவை தேர்தல் அரசியலுக்காக பரப்பப்படும் பொய்யல் என்றும் தெரிவிக்கின்றார். 2021ஆம் ஆண்டு கனடா அரசு இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என்று உறுதிப்படுத்தியதையும் தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பாக 2024ஆம் ஆண்டிலும் மீண்டும் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கை நினைவூட்டுகின்றது. இத்தகைய தூபிகள் இன சமரசத்தையும் தேசிய ஒற்றுமையும் பாதிக்கும் என்றும் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சிகளை இலங்கை அரசு கண்டனம் வெளியிட்டிருக்கின்றது. இலங்கையில் எந்த அரசாங்கங்கள் ஆட்சி அமைத்துக் கொண்டிருந்தாலும் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்பதை அனைத்து அரசாங்க தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகின்றது. கனடாவில் மாத்திரமன்றி ஏனைய ஐரோப்பா நாடுகளிலும் இதுபோன்ற நினைவு தூபிகள் அமைக்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் தமிழர்களால் அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் அனுமதிகள் பெற்று இதுபோன்ற நினைவு தூவிகள் அமைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. இதிலும் குறிப்பாக கனடாவில் அமைந்திருக்கும் நினைவு தூவியானது தமிழீழம் என்ற அங்கீகாரத்தோடு அமைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் நாமல் ராஜபக்ச அவர்கள் இதற்கு கண்டனம் வெளியிட்டிருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் வெளிவார அமைச்சர் விஜித கேரத் கண்டனம் வெளியிட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிங்கள ஆட்சியாளர்கள் எந்த அரசாங்கங்கள் ஆட்சி அமைத்திருந்தாலும் தமிழர்களுக்கு ஒன்றொரு நிரந்தர தீர்வை யாரும் பெற்றுத்தரப்போவதில்லை. ஆகவே தமிழர்கள் தமக்குரிய உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் என்பது தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் கடந்த மாவீரர் தின உரையில் நிகழ்த்தியிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இனப்படுகொலை ஈடுபடவில்லை என்று அலி சப்ரி குறிப்பிடுகின்றார். முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் சமீபத்தில் வெளியிட்டிருக்கும் ஒரு சமூக ஊடக பதிவில் இலங்கை மீது வைக்கப்படும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் கடுமையாக மறுத்துள்ளார். இலங்கை இனப்படுகொலை ஈடுபட்டதாக கூறுவதும் ஆதாரமற்றது மட்டுமல்ல, அது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதும். இதுவரை எந்த சர்வதேச நீதிமன்றமும் இலங்கையை இனப்படுகொலை குற்றவாளியாக அறிவிக்கவில்லை. இது மட்டுமல்லாமல் கனடாவில் நடைபெறும் தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறப்பு மற்றும் இனப்படுகொலை கல்வி வாரம் போன்ற நிகழ்வுகள் விமர்சித்துள்ளார். இவை யதார்த்தங்களிலிருந்து மிக விலகிய செயல்கள், வாக்கு வங்கிகளை நோக்கிய நடவடிக்கை என்றும் பழைய காயங்கள் மீண்டும் கிளறப்பட வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார். இலங்கையில் நடந்ததொரு துன்பகரமான போர் என்றும், ஆனால் அதனை இனப்படுகொலை என்று சித்தரிப்பது உண்மையை சிதைக்கும் முயற்சிகள் என்றும் அவமதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சொல்கின்றார். கோத்தபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வெளிவார அமைச்சராக செயற்பட்டவர் அலி சப்ரி. முன்னாள் கதிர்காமர் எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டாரோ அதே போன்ற செயற்பாடுகளை தமிழ் இனத்துக்கு எதிராக செயற்பட முற்படுகின்றார் அலி சப்ரி அவர்கள். கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொது பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் கரி ஆனந்த சங்கரே. கனடாவில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டதை தான் பெருமையுடன் பணிவுடன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றும் குறிப்பிடுகின்றார். சிறந்த பணியை அடித்தளமாக கொண்டு கட்டியெழுப்ப ஆர்வமாக இருப்பதாகவும், அதேவேளை எமது சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பவும் வெறுப்புணர்வு குற்றங்களுக்கு எதிராக போராடுவதற்கும் கனேடியர்கள் நாளாந்தம் பாதுகாக்கும் முகாமை அமைப்புகளை பலப்படுத்தவும் நான் உறுதி பூண்டிருக்கின்றேன். பழங்குடி உறவுகள் நீதி அமைச்சுக்களில் ஏற்படும் அர்த்தமுள்ள முன்னேற்றம் குறித்து நான் உண்மையும் பெருமிதம் கொண்டுள்ளேன். பழங்குடி மக்களுடன் இணைந்து செயற்பட்டு பலமானதும் மதிக்கப்படுவதுமான உறவுகளை கட்டியெழுப்பி மீளிணக்கத்தை முன்னகர்த்தி மேம்பட்ட எதிர்காலத்தின் அடித்தளத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டாம். தமிழ் இனப்படுகொலை தொடர்பில் கனேடிய தமிழ் அமைச்சரின் ஆதங்கம். தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம் தொடரும் என்றும் தமிழ் இனப்படுகொலை குறித்து சிந்திப்பதற்கும் அது பற்றி பொதுமக்களுக்கு போதிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது. ஒன்டாரியோ சுகாதார அமைச்சின் உளத்துறை இணையமைச்சருமான ரூச் பார்க் தொகுதிக்கான மாநில சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் குறிப்பிடுகின்றார். தமிழ் இனப்படுகொலை குறித்த வாரம் குறித்து சமூக ஊடகப் பதிவில், இந்த வாரம் தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம். 4 வருடங்களுக்கு முன்னர் ஒன்டாரியோவில் தமிழ் இனப்படுகொலை கல்வி வார சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வாரம் முழுவதும் தமிழ் சமூகத்தினரும் இளைஞர்களும் தமிழ் இனப்படுகொலை உயிர் பிழைத்தவர்களின் கதைகளை பகிர்ந்து கொள்கின்றனர். தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அனுபவிக்கும் தலைமுறைகளுக்கு இடையிலான மன உளைச்சலை குறித்து அறிந்து கொள்வார்கள். இனப்படுகொலை என்பது ஒரு நிகழ்வால் குறிப்பிடப்படவில்லை என்றும் அது செயல்முறை. ஒரு குழுவினரால் மக்களை ஒழித்து அழிக்க அரசு தொடர்ந்தும் செய்யும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் வடிவம்.
2009ஆம் ஆண்டு மே மாதம் தமிழர் இனப்படுகொலையின் உச்சமாக சொல்லப்படுகின்றது. முள்ளியவாய்க்காலில் தமிழ் மக்களுக்கு உணவும் மருந்தும் மறுக்கப்பட்டமை, பாலியல் வன்முறைகள், கொலைகள், கடத்தல், கொத்துக்குண்டுகள் குறித்து தெளிவான நினைவூட்டல்களுடன் நாங்கள் இருக்கின்றோம். தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை இன்னமும் தொடர்கின்றது. 1,67,796 பேருக்கு இதுவரை என்ன நடந்தது என்பது கூட தெரியாத நிலைமை தொடர்கின்றது. தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரத்தை அங்கீகரிப்பதும் நீடிக்கும் தமிழ் இனப்படுகொலை குறித்து சிந்திப்பதற்கும் அது பற்றி பொதுமக்களின் போதிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கும் என்றும் குறிப்பிடுகின்றார். கனடா மட்டும் அல்லாமல் வருங்காலத்தில் இதுபோன்ற வளர்முக நாடுகளில் இலங்கை அரசாங்கத்துக்குரிய அழுத்தங்கள் தொடரும். கனடாவில் அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூபியினால் தமிழ்சக் கட்சி விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கை. தமிழ்சக் கட்சி தோல்வியடைந்தமைக்கு சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம் என்றும் அவர் அரசியல் நாகரிகமாக செய்யவில்லை என்றும் தமிழ்சக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். முள்ளியவாய்க்கால் நினைவு நாளை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். உருது யுத்தத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கொத்து கொத்தாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் என்பது பகிரங்கமான உண்மை. தமிழீழ விடுதலை புலிகளின் யுத்தம் மௌனிக்கப்படுவதற்கு முன்னர் எமது மக்களை முள்ளியவாய்க்கால் நோக்கி நகர்த்தியவர்கள் வெளிநாட்டு அரசுகள்தான். எனவே அவர்களுக்கு சகலதும் தெரியும். எனவே ஐக்கிய நாடுகள் அமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் நாடுகள் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டாம். நயவஞ்சகமாக எமது மக்களை நம்ப வைத்து இனவழிப்பு நடந்தது. இலங்கையில் தமிழருக்கு எதிரான இனவழிப்பு நடந்தது என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தி கனடாவில் நினைவு தூபி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாம். கடலில் மூழ்கி உயிரிழந்த புகவந்தலாக இளைஞர்களின் சடலங்கள் மீட்பு. பென்னப்போ பகுதியில் கடலில் நீராட சென்ற 4 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். 4 இளைஞர்கள் நீராடிக் கொண்டிருந்த போது கடல் அலையில் அள்ளொன்று சென்றனர். இதனைத் தொடர்ந்து பென்னப்போ போலீசார் கடற்படையினர் உதவியோடு 4 பேரும் சடலங்களாக மீட்கப்பட்டனர். சடலங்களாக மீட்கப்பட்டவர் 3 புகவந்தலாப சென்ட் விஜயன்ஸ் தோட்டத்தினைச் சேர்ந்தவர்கள். மற்றொரு நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர். 17 வயதுடைய உதயகுமார் ஸ்ரீதரன், 19 வயதான ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் மற்றும் 18 வயதான ஸ்ரீகாந்த் அஜித்குமார் மற்றும் 27 வயதான யூசப் ஆகியோர் இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டனர். சடலங்களாக மீட்கப்பட்டவர்களில் ஸ்ரீகாந்த் சரண்ராஜ், ஸ்ரீகாந்த் அஜித்குமார் ஆகியோர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள். உதயகுமார் ஸ்ரீதரன் உறவினர். 4 சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக பென்னப்போ வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பென்னப்போ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 198 ரூபா, கெனடியன் டாலர் 218 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 341 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 234 ரூபா, ஸ்டெர்லிங் பவுண்ட் 404 ரூபா, சுவிஸ் பிராங்க் 364 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 303 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 792 ரூபா, குவைத் தினார் 972 ரூபா, ஓமான் ரியால் 776 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 79 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 81 ரூபா. அரசியலிலிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. மக்கள் அழைத்தால் மாகாண சபைக்கு வருவேன், இல்லையேல் வைத்தியராக எனது பணி தொடரும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா விசேட அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். நாளையோ அல்லது இன்று தினத்துடன் எனது குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்காமல் போகலாம். எனினும் தங்கை கௌசல்யா இருக்கின்றார். நான் வெளிநாடுகளுக்கு ஓடப் போவதில்லை, நாட்டில் இருந்தே சவால்களை எதிர்கொள்வேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள். இலங்கையில் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி. நாட்டில் தங்கத்தின் விலையானது சந்தை தரவுகளின் அடிப்படையில் குறைவடைந்திருக்கிறது. இன்று காலை செட்டியார் தெரு தங்க சந்தையில் 22 கரட் 1 பவுன் தங்கத்தின் விலையானது 2,40,000 ரூபாவாக இருக்கிறது. கடந்த சனிக்கிழமை 2,46,000 ரூபாய் காணப்பட்டது. கடந்த சனிக்கிழமை 2,66,000 ரூபாவாக இருந்தது. 24 கரட் 1 பவுன் தங்கத்தின் விலையானது 2,60,000 ரூபாவாக குறைந்திருக்கிறது. கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தை தகவல் இது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைப்போம். யாழ்ப்பாணத்தில் தியாக தீபம் திலீபனின் தீபிக்கு முன்னால் வைத்து வழங்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. முன்ஜாமீன் கேட்டார் மகிந்தானந்த.
தரமற்ற உரத்தை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்படும் முன்னரே முன்பினை கூறியதாக தகவல். முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கம நிபந்தனை பிணையில் விடுவிக்க கோரி கொழும்பு நீதிமன்றம் மனு ஒன்றை கொடுத்திருக்கின்றார். தரமற்ற கரிம உரக்கப்பலை நாட்டுக்கு இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்படும் முன்னரே முன்பினை கூறியிருக்கின்றார். நன்றி.